கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரையும் பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எல்லாரும் நம்முடைய வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். இந்த வருடம் 2025வது வருடம். 2 மாதங்கள் நாம் கடந்து போயிருக்கிறோம். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போச்சு. மார்ச் மாதம் 2ஆம் தேதியில் கடந்து வந்திருக்கிறோம். எப்போதெல்லாம் ஜனவரி மாதத்தில் வருகிறோமோ அப்போது 2 காரியத்தை மனத்தில் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி 12 மாதம் கடந்து போயிடுச்சு. எப்போ ஜனவரி மாதம் வருகிறோமோ அதுக்கப்புறம் 11 மாதம் இன்னும் இருக்குது இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில். ஒன்று, ஆண்டவர் செய்த நன்மைகளை நடந்துடக்கூடாது. கடந்த வருடத்தில் 22, 24வது வருடத்தில் அற்புதமாக ஆண்டவர் நடத்தி 25ல் வைத்தார். ஸோ அதனால தான் அந்த மாதத்துக்கு நான் தலைப்பு போட்டேன். அந்த மாதத்துக்கு மையமாக கருத்து வச்சது காட் சென்ட்ரிக் பிகினிங்னு போட்டேன். தியோ சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. க்ரீக்கில் தியோனா காட், தேவனை மையமாக வைத்து துவங்குதல் என்ற தலைப்பில் நம்ம ஜனவரி மாதம் முழுவதும் சிந்தித்தோம். எல்லாமே யூடியூப்பில் இருக்குது அந்த மெசேஜஸ். சரி, நான் ஆண்டவருக்கு முக்கியமாக துவங்குகிறேன். அடுத்த மாதம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னோடய பக்தியோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் பக்திக்குள்ளே வளருகிறேன்னா வளரலையா, இல்லை வர மாமியாக கழுது போல ஆண்டாலாம் கழுதை தேஞ்சு கட்டரும்பா போச்சா, அது மாதிரி சபையில் வருஷக்கணக்கில் வந்துட்டு உட்காந்துருக்கேன், எந்த வளர்ச்சியும் கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையிலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது போன மாதம் முழுவதும் என்ன செஞ்சேன்னா என்னோடய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து, பக்தியை குறித்து நான் பேசியிருக்கிறேன். மொத்தம் 8 செர்மன் இருக்கிறதுல தயவுசெய்து போய் கேளுங்க. காலையிலையும் சாயங்காலமும் 8 காரியங்களும் ஒரு காரியங்கள் தான் குறிச்சிருக்கோம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி கடவுளுக்குள்ளே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சபை ஒரு நாளுக்கு தான் நடக்குது, வாரத்தில் ஒரு நாள், 7 நாள், 365 நாளில் வருஷத்தில் 52 வாரம் தான் தேவ ஆராதனை. 52 வாரத்தில் 52 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினா கூட பண்ணுறது இல்லை. அப்படி நான் தான் கொஞ்சம் இழுத்து பேசுகிறேன். சிலரில் நான் 1/2 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க. ஆக 52 வாரங்களில் எவ்வளோ எனக்கு ஞானம் தெரியும், வேதம் தெரியும், எனக்கு பெருசாக தெரிய வாய்ப்பில்லை. அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள. எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஆண்டோட வசனத்தில் வளர்வது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் கையில் இருக்க விஷயம். பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தணும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். 1. 2வது முக்கியமான காரியம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இன்றைக்கி முக்கியமான. இந்த மாதத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷன்ஸ் அண்ட் இவாஞ்சலிசம் அப்படின்னு தலைப்பில் பேசியிருக்கிறேன். மிஷன்ஸ்னால் என்னம்மா, யார் எனக்கு சொல்ல போகிறா? மிஷன்ஸ்னால் என்னம்மா ஊழியம், ரைட்? வேறு போட்டோம். இந்த பின்னாடி நம்ம சின்ன வாலிப பிள்ளைங்க உட்காந்துருக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பின்னாடி திரும்பி பார்த்துக்கோங்க, தெரியலன்னா தெரியும். இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் எடியெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இந்த பியெல்லாம் ஓடுது. இவங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா, குட்டி குட்டி பிள்ளைங்களா இருந்தானுங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்க பின்னாடி நம்ம தெரியணும். அப்புறம் குறும்ப வேறு இருந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பெரிய ஆள் ஆகிட்டானுங்க. இப்போ அவங்களை நம்பி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்ஸை போட்டு மார்னிங்காக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், அதில் இசைக்கறி வாசிக்கிறதா இருக்கட்டும், நிறையா காரியங்களை அந்த பிள்ளைங்க பொறுப்பாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே சொல்கிறதில்ல. அவங்களாம் முன் என்ன செய்கிறாங்கம்மா? இதுதான் வளர்ச்சி. வளர்ச்சின்னா என்னது? பொறுப்பு எடுத்து செய்ய தெரியணும். இன்றைக்கி நான் சந்தோஷப்படுறேன் என் பிள்ளைகளை பார்த்துட்டு. இன்றைக்கி இந்த வாலிப பிள்ளைங்க எங்கேயோ போய் சுற்றாமல் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது பெரிய காரியம். நிம்ம அவங்களுக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துடலாமா? உண்மையாகவே இந்த வாலிப பிள்ளைங்களை நான் சந்தோஷப்படுகிறேன். உண்மையிலே இவங்க எல்லாம் ஊழியக்காரங்களாக ஆக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, எனக்கு உங்கள் ஆசை என்னன்னு கேட்டால் இந்த 5-6 பிள்ளைங்களும் ஆண்டோட ஊழியத்துக்கு வரணும். அவங்கள கடவுள் வழி நடத்துவார் நான் உணர்கிறேன். பெற்றவங்க தயவுசெய்து உற்சாகப்படுத்துங்க. ஸோ இப்போ நான் அதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? குழந்தை வளருது, ஒரு உயர்ந்த வாலிப வயதாக வருது, ஒரு முதிர்ந்த வயத மாதுன் என்பது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எந்தளவுக்கு நான் என்னுடைய காரியத்தில் பிரயோஜனமாக இருக்கிறேன் மற்றவனுக்கு. நான் வர்றேன், ஆண்டவருக்குள்ளே தொடங்குறேன், ஆண்டோட பக்தியில் வளர்கிறேன், பைபிள் தெரியும், பாட்டு பாட தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்? அதுதான் கேள்வி இந்த கால வேலையில். ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது. 13 வயசு அந்த இருக்கும்போது எனக்கு ஞாயிறு பள்ளியில் போட்டாங்க. ஞாயிறு பள்ளி போன உடனே இயேசு பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. இயேசுவை நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவரை ஏற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன பாட்டெல்லாம் நிறையா தெரியும். இப்போ கூட இந்த பாட்டு, கதை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அங்கே போய் கற்றுக்கிட்ட பிறகு நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. நான் கடவுள் வேலையில் விட்டுட்டு செக்குலரில் டீச்சராக போகிறேன். டீச்சர் வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கேயும் நிறைய ஊழியங்களை பார்க்குறேன். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிறேன். ஆனால் எனக்குள்ள பாரம் இருக்குது. நான் எப்படியாச்சும் ஆண்டவருக்காக போகணும், ஊழியத்தை பண்ணணும், முழுமையாக விட்டுட்டோம். அப்போ எனக்கு 28 29 வயசு தான் ஆகிட்டுருக்கேன். எனக்கு 24 25லேருந்தே அந்த மாதிரி மனசு வந்துகிட்டே இருக்குது. அப்போ வேலை பார்க்குறேன், விடக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன். அதில் வேறு நான் சென்ட்ரல் எம்ப்ளாயி, ஆக்சுவலாக தில்லி கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லோரும் திட்டுறானுங்க, டேய் வெட்டு போட. ஆனால் எனக்குள்ளே ஒரு போராட்டம். நான் விட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், போகிறேன் ஆண்டவரேன்னு வந்துட்டு ஒரு அளவும் கையில் வச்சுக்கல, ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஒரே ஒரு நோக்கம்தான், என்னை ஆண்டவர் கூப்பிட்டாரு. நான் ஜெபிக்கும் போது ஒன்று ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னையே 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக வைங்க சுவாமி. என் மூலமாக குறைஞ்சது 1000 பேர் ஆசீர்வதிக்கப்படணும். ஸோ இந்த கால வேலையில் சொல்ல போகிற காரியம் என்னென்ன, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதம்னு ஆவிக்குரிய பிள்ளைகளாக காணப்படுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்பது வெறும் கிறிஸ்தவ ஊழியம் என்பது சபைக்கு வந்து ஜிங்ஜாங்னு ஆடிட்டு ஓடுறதில்ல. அதுக்கப்புறமா நான் எப்படி ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ போகிறேன். சில வேலைகளை சபை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். சபையில் வந்து நான் உட்காந்துருந்தா போதும், பாட்டு பாடினா போதும், அதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக உங்களை தேவனை அழைக்கலை. ஒரு செடி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு கத்திரிக்காய் செடி ஒருத்தவங்க வச்சாங்கன்னா கூட அவங்க திரும்பி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அதில் கத்திரிக்காய் வந்திருக்கா. ஒரு பூ செடி வச்சா கூட அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அதில் பூ வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உங்களையும் என்னையே சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, God blessed you to be a blessing to many people. அதுதான் அந்த வசனம். இன்றைக்கி அதை தான் உங்களோடு கூட நான் வேகமாக போகிறேன். அதை அருட்பணி அல்லது திருப்பணி, மிஷின்ஸ்னுவாங்க இங்கிலீஷில் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவோன்னு அருள்பணி அல்லது ஊழியம் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல ஆரம்பிப்போம். ஆக திருப்பணி அல்லதுன்னு சொல்லுவோம். ஆக தேவனுக்கென்று செய்கிற ஊழியங்களை குறித்து தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச போகிறேன். சபையோட பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் செய்கிறதுக்கு இந்த சபை இங்கே இருக்குது. இதெல்லாம் செய்கிறோம், மியூசிக் வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கிக்கிறோம். என்னையா ஃபைனலாக என்ன செய்யணும்? ஏசாமி கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. என்ன பண்ணுனாங்க? அவங்க எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் பண்ணாங்க, மிஷனரி வாழ்ந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்லிட்டு இப்போ த ஃபவுண்டேஷன் ஆஃப் மிஷன்ஸ். ஆக இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டேன். என்னுடைய தலைப்பு வந்து இந்த மாதம் முழுவதும் நான் பேசும்போதெல்லாம் எதை வச்சு பேசுவேன்னு கேட்டிங்கன்னா, காலையிலையும் சாயங்காலமும் இந்த சபையின் பிரதான நோக்கம் அல்லது ஆண்டவர் இந்த சபைக்காக வைத்திருக்க நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய திருப்பணியை செய்வது, அவருடைய நற்செய்தியான சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரம்தான் இந்த சபையோட வேலை. இன்றைக்கி நிறையா சபைகள் கடவுளோட நோக்கத்தை விட்டுட்டு எங்கேயோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபை இன்னும் என்ன செஞ்சுருக்கு வரணும், சபை அந்த நோக்கத்துக்கு வரணும். சபையோட நோக்கம் ஒன்றும் கிடையாது, அவருடைய திருப்பணியை செய்வது மாத்திரம். ஆக இன்றைக்கி நான் சொல்ல போகிற காரியம் என்ன, 3 முக்கியமான காரியம் நம்ம எப்பவும் பேசுகிறது உண்டு. இந்த வேத பகுதியை திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க எனக்காக. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். நான் அப்புறமா நிச்சயம் வாசிக்கலாம். 3 காரியங்களுக்கு பேச போகிறேன். விசேஷமாக இந்த பகுதி யார் பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் பற்றி பேசுது. அதை நம்ம பேசிக்கிறோம், சிந்திக்க போகிறோம். ஆபிரகாம் என்ன தேவன் என்ன செய்கிறார், அவர் அழைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கால் டு கோ. 2வது பார்க்குறோம், த ப்ராமிஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். ஆண்டவர் என்ன செய்கிறார், போன்னு சொன்னது மாத்திரம் கிடையாது, அவனை கொண்டுட்டு சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லுகிறாரு. 3வது சொல்லுது, த பர்பஸ் ஆஃப் மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பி அ பிளஸ்ஸிங் டு மெனி. 3 காரியம் பாருங்கள். இங்கிலீஷில் மிஷன் ரிக்வெஸ்ட் ஒபீடியன்ஸ். என்ன வேணுயா, சாரி மன்னிக்கணுமா, வேகமாக போயிட்டேன்னா நான் ரைட். மிஷன்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டேன். 2வது என்னன்னு கேட்டேன், மிஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹார்ட்ஸ் ஆஃப் த காட்ஸ் ஹார்ட். கடவுள் எதுக்கு இந்த ஊழியத்தை திருப்பணியை செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய இருதயம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் யாருமே நசிஞ்சு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. உங்களை எப்படி ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரோ, நம்ம மூலமாக நிறைய பேர் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருது தான் தேவனுடைய நோக்கம் இல்லையா? எதுக்கு என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்க பாருங்கள். உங்கள் கம்பெனியில் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறீங்க, போஸ்டிங் போடுறீங்க, ஏதோ ஒரு போஸ்டிங், அவர் என்ஜினியராக போடுறீங்க, இல்லை டாக்டராக போடுறீங்க, அல்ல ஏதோ ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்டிங்க்கு பின்னாடி என்ன இருக்குது, அவருக்கு ரோலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு டிரைவராக போட்டிங்கன்னா அவர் டிரைவ் பண்ணி ஆகணும். அப்போ உங்களை ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சபைக்குள்ள உட்கார வச்சதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் அவருடைய நற்செய்தியை சொல்லுவதற்காக என்னை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அந்த நற்செய்தி என்னை ரட்சித்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் வழி தான் என்னது, மற்றவர்கள் வழி நடத்துவதற்கு நான் ஆசீர்வாதமான ஊற்றாக காணப்படுவேன். இந்த கால வேலையில் வேகமாக என்ன சொல்ல போகிறேன், ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லிட்டு போக போகிறேன். 2வது முக்கியமான இங்கே பாருங்களேன், த மிஷன் இஸ் அட் த ஹார்ட் ஆஃப் த காட்ஸ் பிளான். ஆக ஃப்ரம் த பிகினிங், முதல்லேருந்து நீங்கள் தொடர்ந்து நல்ல கவனமாக கவனிப்பீங்கன்னு சொன்னால், இந்த ரட்சிப்பு என்பது மனித திட்டம் கிடையாது.
இந்த மீட்பு என்பது மனித கற்பனையில் கூட உதித்தது கிடையாது. ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் தான் திட்டமிடுகிறார் எப்படி இவனை ரட்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு. எனவே இந்த வசனத்தில் 2 இங்கிலீஷ் வார்த்தையில் இருக்கும். நான் என்னோடய மேஜர் வந்து மிஷின்ஸ். ஆக்சுவலாக நம்ம எம்டிஹெச் பண்ணும்போது என்னோடய மேஜர் என்னன்னு கேட்டால் மிஷின்ஸ் தான். ஸோ அதனால 12 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. பின்னாடி நாட்கள் இதை பற்றி டீப்பாக நம்ம பேசுவோம். ஆனால் ஒன்று நல்லா கொஞ்சம் டெஃபினிஷன் மிஷின் அண்ட் மிஷின்ஸ்னு சொல்லுவோம். மிஷின்னா என்னன்னு கேட்டால் அது போட்டிருக்கு பாருங்கள். மிஷின்ஸ் சிங்குலர் என்னன்னு கேட்டால் காட்ஸ் ரிடெம்ப்டிவ் பிளான். மிஷன்ஸ் இது சிங்குலரில் வருதில்ல, புளூரல் இல்லை. சிங்குலர்னா ஒருமையில் சொல்லும்போது தேவனுடைய மீட்பின் திட்டம். அதைத்தான் இந்த சபையில் இருக்குது. பார்த்தீங்களா, நிறைய திருச்சபைகள் அதை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா திருச்சபைகளும் செய்கிற ஒரே காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரதான திட்டத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். புரிந்துங்களா உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிறது? அவருடைய திட்டம். ஆக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தாம் முன்குறித்த மக்களை அவர் தமக்கு சேர்த்துக்கொண்டு அவர்கள் மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதா இந்த வேத பகுதி சொல்லுது. அதான் சிங்குலரில் அது ப்ளூரல் மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான திருப்பணி இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவருடைய ஊழியர் இருக்குது பார்த்தீங்களா, மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த நோக்கத்தை நம்மலாம் வச்சுக்கிட்டு சபை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு காரியங்களை செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம். என்னென்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காரியம். பிரசங்கிக்கிறோம், சீஷத்துவரை ஆக்குறோம், சபையை நிறுவுகிறோம், ட்ரைனிங் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம் மிஷினரிஸை, அது மாதிரி உதவி செய்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி ஏழை எளியவங்களுக்கு செய்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. ஆண்டவருடைய ஜனங்களை ஆண்டவருக்கு பின்னாடி நடத்தணும், ஆண்டவருக்கு கொண்டு வரணும். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் உலகம் ஒன்று நடந்துட்டுருக்கு. நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக ஆண்டவருக்கு கொண்டு சபையை கொண்டு வராங்க. இன்றைக்கி பாஸ்டர் என்ன செய்யணும், சபைக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சபைக்கு நாம் வெளியில் போய் ஜனங்களை கொண்டு வருவது நம்ம கடமை. எனவே 2 காரியம் நம்ம நினச்சிக்கணும். மிஷன்னா என்னது? ஆண்டோடைய திட்டத்தில், ஆண்டோடைய மீட்பின் திட்டம். சர்ச் என்ன பண்ணுறது? சர்ச் ரோல் டு ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் மிஷன். தேவனுடைய பிரதான திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை பங்கு கொள்வது தான் ஒவ்வொரு சபைக்கு விசுவாச பள்ளிகளுடைய நோக்கம். அதுக்கு தான் தேவனை என்னையும் ஒன்று கொண்டு வந்து உட்காந்துருக்காரு. நாம் நினைக்கக்கூடாது சும்மா நான் வந்து உட்காந்துருக்கேன்னு. கடவுள் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். 2வது திட்டம் மாத்திரம் கிடையாது, கேவலம் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். 3வது உங்களை ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறார். God going to bless you as a blessing to many people. பரலோகத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னால், பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஒரு காலத்துக்கு போகல, போகணும் ஒரு நாளைக்கு. ஏன் சாமி பார்த்து என்ன சொல்லுவீங்க? என்னம்மா பண்ணீங்க? நல்லா நியூ லைஃப் பைபிள் சர்ச் போனேன் பாஸ்டர், நல்லா பாட்டெலாம் பாடினேன், மியூசிக்லாம் வாட்சேன், காணிக்க கூட கொடுத்தேன், அப்பப்போ சின்ன சின்ன ஊழியம் கூட பார்த்தேன். அது கேட்க மாட்டார். எத்தனை பேர்? அதோட இன்னொரு முக்கியமான காரியம், நான் மேலே போனேன்னா நான் யாரை வழி நடத்தினோ அவங்களாம் முன்னாடி சொல்லுவாங்க, வாங்க பாஸ்டர் வாங்க வாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. என்னுடைய கிரீடத்தில் முத்துக்கள் பதிக்கப்படும் ஒவ்வொரு ஆத்மா. என்னோடய கிரீடம் மக்களுக்கு முதல்ல வந்து கிரீடம் கிடைக்குமான்னு கேட்கணும். உனக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டு ஊழியம் செய்யும்போது நீங்கள் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தியிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் சபையிலேருந்து ஒரு லாபமும் கிடையாது. நீங்கள் மாத்திரம் போவீங்க. லோத்துக்கும் நோவாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நோவா தானும் தன் மனைவியும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஆண்டவரோட சபைக்கு போனான். என்ன செஞ்சான்? ஆராதித்தான், ரட்சிக்கப்பட்டான், பாதுகாத்தான். ஆனால் லோத்து என்ன பண்ண தெரியுங்களா? பணம் 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 பணம், பொண்ணு பொண்ணு பொண்ணு, ஆசிரியம், உலகம் உலகம்னு வாழ்ந்தான். பொண்டாட்டியும் போச்சு, பிள்ளையும் போச்சு, எல்லாம் போச்சு. நீங்கள் நோவாவா லோத்தா? லோத்தை போல் நீங்கள் முழுவதும் சபைக்கு குடும்பமாக போகிறீங்களா? அது மாத்திரம் கிடையாது, கடவுள் நமக்கு பெரிய கூட்டத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம போக கடவுள் கிருபை தருவார். ஆக சில பின்னணியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக இன்னொன்று நான் முதல்ல சொல்லிட்டேன், சுவிசேஷ திருப்பணி அல்லது சுவிசேஷ ஊழியம் என்பது ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வந்தது. இது மனித சிந்தையில் வரல. இன்னொரு பிரச்சனை என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், இது புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேர் என்னங்க, ஊழியம்னா எங்கே இருக்குது? ஏசு சாமி தான் செஞ்சவர், சுவிசேஷம் தான் செஞ்சாங்க. அவர் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. பல வேலைகளுக்கு தெரியல. எங்கே தொடங்குது?
ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே என்ன செய்யுது, இதோட அடித்தளத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் இன்றைக்கி அஸ்திபாரம்னு பேசிட்டுருக்கேன். ஆக திருப்பணியின் அஸ்திபாரம் எங்கே துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதலே அதோட சேடு இருந்துகிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 3 முக்கியமான காரியங்க பாருங்கள். ஆதாம் 12வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பாவத்தில் விழுந்து போகிறான். ஆக பாவம் விழுந்ததுனால உலகத்தில் என்ன வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. அதனால மனித குலமானது தேவனை விட்டு பிரிகிறது. அதான் 3வது அதிகாரம். ஆக 3வது அதிகாரத்துக்கு அப்புறம் 6வது அதிகாரம் வருது. இந்த உலகம் என்ன செய்யுது, பாவத்தில் மூழ்கி அயோக்கியத்தனத்திலையும் என்ன செய்ய, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. என்ன தங்களை கேடுகள் வரி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவன் என்ன செஞ்சால் நோவா காலத்தில் இந்த உலகத்தை தண்டித்ததை நீங்கள் பார்க்கலாம், நியாய தீர்ப்பை தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ட்ரிப் வரப்போகுது. நியாய தீர்ப்பு வருமா, அதுக்கு முன்னாடி அங்கே இருக்குது. ஆக அது மாத்திரம் கிடையாது, நோவாவையும் குடும்பத்தை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிச்சார், பாதுகாத்தார். அதே போல் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அதுக்கப்புறம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பயிலும் சேர்ந்து என்ன செய்கிறான், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறான், பாபேல் கோபுரத்தை கட்டுறான். கடவுளுக்கு விரோதமாக ஆண்டோட ஜனங்க போனாங்க. தேவன் என்ன செஞ்சார், அவரோட பாஷைகளை தாறுமாறாக்கி எல்லாரும் உலகம் எங்கும் சதறி போயிட்டாங்க. ஆக இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, சிதறி இருக்கிறாங்க, பிளந்து போயிருக்கிறாங்க, பிரிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பாவத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் யாருன்னு அவங்களுக்கு சரியாக தெரியல. எனவே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட திட்டம் என்ன தெரியுங்களா, எப்படியாவது இந்த ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளே சேர்க்கணும். அதுதான் ஒரே ஒரு மனிதனை தேடுகிறார். அவர் யாருன்னு கேட்டால் அதுதான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவங்க என்ன ஊரில் வாழ்கிறாருன்னு கேட்டால், கல்தைய ஊரில் கல்லிய நாட்டில் இன்றைக்கி இருக்க ஈராக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஈராக்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர், அதாவது அங்கே யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி ஓடுது. அங்கே ஊர்னு ஒரு ஊர் இருக்குது பாருங்கள். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது மத்திய தரைக்கடல். இதுதான் மத்திய தரைக்கடல்னு சொல்லுவாங்க. இந்த கடல் இதுதான் இந்த சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லுவோம், அல்லது என்னது மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஏரியா. இந்த இருக்க பார்த்துங்க, ஊருன்ற வார்த்தை இந்த லைட் தெரியுதான்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு. இதுதான் ஊர், இந்த இடம். அங்கேருந்து இங்கே வரணும். அவர் இந்த ஜூடான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காசா இங்கே தான் இருக்குது, இப்போ நடந்துட்டுருக்க சண்டை. இதுதான் ஜெருசலேம். இதுதான் இந்த இடம் தான் கானான் ஊர். இந்த இடத்துல எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆடு மாடுலாம் வச்சுருக்குறாங்க நிறையா. அப்புறம் அப்பா என்ன செய்கிறார், இப்போ அவர் பேர் தேராகின்னு பேர், ஆபிரகாமோட அப்பா பேர். அவரோட அண்ணன் பிள்ளை தான் வந்து யாருன்னு கேட்டால் அவன் சகோதரன் பிள்ளை தான் லோத்து. சாராவில் கூப்பிட்டுக்கிட்டு ஆடு மாடெல்லாம், அவங்களாம் ஆடு மாடு வளர்க்குறவங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஏன் ஃபர்டைல்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஆடு வச்சுருக்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணி வேணும். தண்ணி மட்டும் வராது, புல் வேணும், சாப்பாடு வேணும். ஆக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருன்ற இடத்துல இருந்து, இந்த சின்ன குட்டி இடத்துல இருந்து அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே மேலே போகிறாரு ஹாரான். அங்கே ஹாரானில் என்ன ஆகுதுன்னா, தேராக இறந்து போயிடுறாரு. 11வது அதிகாரம் 11:31 போட்டிருக்கு, நீ படித்து பார்த்துக்குங்க. அப்புறம் என்ன செய்கிறாரு, அங்கே இருந்து அப்படியே கீழே வர்றாரு, இந்த இடத்துக்கு வர்றாரு, இங்கே இருக்கிறாரு. அப்புறம் பின்னாடி எஜிப்து வர்றாரு, அப்புறம் போகிறாரு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் பின்னாடி வாசித்து கற்றுக்கங்க. ஆக இன்றைக்கி நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தூரம் நடந்து வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1800 கிலோமீட்டர் வர்றார். 1800 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரமா? அன்றைக்கி வந்து நடந்து போகலாம், சில வேலைக்கு ஒட்டகத்தில் போகலாம். அப்படியே போனால் கூட எவ்வளோ ஆடு மாடு எப்படி தூக்கிட்டு வர்றது, எல்லாம் ஆட்டு மாட்டையும் எல்லாம் மெதுவாக நடந்து வர்றாங்க. மாதக்கணக்கில் வருஷம் இந்த சொல்ல போனால் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிருக்கும். ஏன்னா அங்கங்கே போகும்போது அவங்க உட்காந்துருவாங்க, அங்கேயே இருந்து மூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பரலோகத்தை மோர்சே காலத்தில் அவங்க 40 வருஷம் நடந்த மாதிரி இவர் எத்தனை வருஷம் நடந்தார் நமக்கு ரெக்கார்டு சொல்லப்படலை. ஆனால் என்ன செய்கிறாரு, இப்படி மேலேருந்து கீழே போய் அப்படியே சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு 1800 கிலோமீட்டர் நடையிலே வர்றாங்க. அதை விட முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னன்னு கேட்டிங்க, எல்லா விதமான ஆபத்து இருக்குது, எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு வரணும். இன்றைக்கி எல்லா வசதி இருக்குது, அப்பப்போ சிக்னஸ் வந்துடுது நமக்கு. என்ன, காலங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, உணவு மாறுது, எல்லாம் மாறும். இந்த ஏரியாலாம் சில இடங்களில் குளிரான காலங்கள் இருக்கும். ஸோ எப்படி வந்தாங்க அதை பற்றி விட்டுருவோம் அப்புறம் பார்க்குறதுக்கு. ஆக எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம முதல் வேத பகுதியை போயிடுவோம். நம்ம வேகமாக பார்க்கலாம். முதல் வேத பகுதியை வாசிங்கம்மா எனக்காக. 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போதும்
முதலாவது நல்லா கவனமாக கவனிக்கணும். தேவன் ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்டளை என்னன்னு கேட்டிங்க, இது கமாண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. போகலாமா போகக்கூடாதுன்ற கேள்வியெல்லாம் கிடையாது. போன்னு சொன்னால் என்ன செய்யணும், இட்ஸ் அ கமாண்ட். போறீங்களான்னு கேட்கல. இந்த ஆபிரகாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேராகு யாருன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக வசனம் இருக்குது, நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, விட்டுடுறேன். அதாவது யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்து வீட்டு அப்புறமா வாசித்து பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறக்கிறாங்க. புறஜாதிகளை அந்நிய தேவர்களை வணங்குறது தான் தேராகு. அதாவது ஆபிரகாம் எந்த பின்னணியிலிருந்து வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை அறியாதவராக இருக்கிறார். கடவுளை அறிந்த குடும்பத்திலேருந்து வரல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமை கடவுள் அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து தெரிந்தெடுத்து அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்ன செய்யணும், நீ போ. ஆக போன்னு சொன்ன உடனே இது என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால், மிஷன்ஸ் ரிக்வயர் ஒபீடியன்ஸ். ஆண்டவரோட ஊழியத்தை திருப்பணியை செய்வதற்கு முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் போ அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன போகட்டுமா போக மாட்டேவான்னு கேட்க முடியாது. கீழ்ப்படிதல் வேணும். முதல்ல விசுவாசிக்கணும், என்னை கூப்பிட்றவர் யாருன்னு தெரியணும். ரெண்டாவது கூப்பிட்ட பிறகு ஒன்று செய்யணும், ஒபீடியன்ஸ் வேணும், கீழ்ப்படிதல் வேணும் அன்பான பிள்ளைகளே. ஆக இன்னொரு முக்கியமான காரியம் அங்கே பார்க்கும்போது பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை விட்டுட்டு அவன் போகணும்னு பாருங்கள். எதை விட்டுட்டு போகணும் அவன்? மறுபடியும் வாசிங்க 1வது அதிகாரத்தை வசனத்தை. ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும். இப்போ பார்த்தீங்கன்னா யாரை விட்டுறணும், அவன் எது அவனுக்கு தெரியுமோ, எது ரொம்ப விருப்பமோ, முதல்ல என்னத்தை விடணும் பாருங்க. அவன் நீ உன் தேசத்தை விட்டுட்டு போகணும். அப்போ புது ஊருக்கு போகணும். ரெண்டாவது என்னத்தை விடணும், உன் இனம், எங்கள் ஜனங்க நாங்கள். ரெண்டாவது உன் தகப்பன் வீடு, உன்னுடைய தகப்பன் வீடு. இதெல்லாம் என்னதுமா, அவனோட கம்ஃபர்ட், அவனுக்கு பிடிச்ச இடம், அவனுக்கு விருப்பமானது. யாருக்கு நம்ம ஊரை விட்டு போகிறதுக்கு விருப்பம், நம்ம ஜனங்களை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம், நம்ம சொந்த பந்தத்தை விட்டுட்டு நம்ம தகப்பனை விட்டு போகிறதுக்கு விருப்பம்? யாருக்கு அவன் விருப்பம்? நம்ம எப்போதுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போக மாட்டோம். இன்னைக்கு கூட மினிஸ்ட்ரி ஏன் பண்ண மாட்டோம்னா, நம்ம கொலுசாக போகிறது. எதுக்கு நான் போகணும், எங்கே போகணும், உட்காந்துக்கிறேன் நல்லா. இந்த வருஷம் எனக்கு 20வது வருஷம். நானே கேட்டு பார்க்குறேன், ஆண்டவரே இந்த ஊழியை எனக்கு கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக போயிட்டனோ அப்படின்னு எனக்கே கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். ஆக கதைக்கு வந்துடுவோம் நம்ம. ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். வேறு எந்த டீட்டெயிலும் கொடுக்கப்படலை அவனுக்கு. வேறு ஏதாச்சும் டீட்டெயில் அவனுக்கு கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோயிங் இன் ஃபெய்த், இட் டசன்ட் ஹேவ் எனி ரோட் மேப். கையில் இப்படி போகணும் அப்படி போகணும் இல்லை, இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கெல்லாம் நல்ல வேலை ஜிபிஎஸ் கையில் வச்சுருக்குறோம், எல்லா விதமான வசதியும் இருக்கிறோம், ஃபோன் அடித்து கேட்டுக்கிறோம், அப்படியா எங்கெங்கே போகணும் எல்லாத்தையும் உட்காந்து எழுதி ஆக நல்லா திட்டமிட்டுட்டு போகிறோம். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, பேசுகிறாரு, அதுக்கும் எழுதிலாம் கொடுக்கல. இவன்ட்டு பைபிளும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல, பட் அவன்கிட்ட பேசுகிறாரு ஆண்டவர் பேசுகிறது அவனுக்கு தெரியல. ஒன்று மட்டும் தெரியுது, ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரியுது. இதுவரை வணங்காத ஒரு ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரியுது. அவன் ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், போக போகிறேன். அம்மாவை கூப்பிட்டான், அப்பாவை கூப்பிட்டான், வாங்கப்பா போகலாம். என் மனைவி கூப்பிட்டான், மனைவி ஓகே வந்துட்டான். பட் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டா, ஆடு மாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். என்ன கேட்டிங்கன்னா, அவனுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டோட வாக்கு தத்தம் இருக்குது. God has promised him. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் மிஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்ன, மிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொன்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேலையில் எப்போ ஆபிரகாம் முதல் படி வைக்க ஆரம்பிச்சிட்டானோ, அந்த ஊழியத்தின் பாதையில் அவன் போகிறானோ, அவனுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் முழுமையாக நம்பிட்டு போயிட்டுருக்கான். இன்றைக்கி நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை தான் மற்ற 28 நம்ம பார்க்குறோம். மற்ற 28, 19, 20 உங்களுக்கு பரிச்சயமான பற்றி வாங்க. சீஷராக்கி. ஆக இங்கே கூட பார்த்தீங்கன்னா, கிரேட் கமிஷன் இக்கோஸ் காட்ஸ் கால் டு அப்ரஹாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பேர் அப்ரஹாம் போட்டிருக்கோம். அப்புறம் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம்.
ஆக ஆண்டவர் ஆபிரகாமை போ அப்படின்னு சொன்னது போலவே தான் கிரேட் கமிஷன் பிரதான கட்டளையில் வெளிப்படுகிறது. ஆக அன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொன்னார், எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? முதலாவது சுவிசேஷ ஊழியத்தில் திருப்பணியில் முக்கியமானது என்னன்னு கேட்டால், சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை தேவனை அழைத்து வந்து சபையில் ஒரு முக்கியமான கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் போகிற விசுவாசியாக இருக்கணும். உட்காந்துக்கிட்டே ஜங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல திருச்சபைக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? எவ்வளோ ஊழியக்காரர் இந்த சபையில் என்ன அனுப்பியிருக்கிறோம் என்பது, எத்தனை ஊழியக்காரங்களை தாங்குறீங்க என்பது, எவ்வளோ ஊழியத்திற்கு உங்கள் சபை நடந்து செலவு பண்ணுதுன்னு வச்சு தான் ஒரு ஆரோக்கியமான சபையின் அடையாளம். நீங்கள் உங்களை கேட்டு பாரு. ஆக இன்னைக்கு நான் என்னுடைய சபைக்கு எப்படி போகணும்? விசுவாசத்தில் கடந்து போகணும். தேவ செய்தியே என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிநாட்டுக்கு நான் போய் சொல்ல முடியாட்டி பரவாயில்லை. என் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் பார்க்குறேன், எம்ஆர்டியில் போகும்போது பார்க்குறேன், காப்பாக்கில் பார்க்குறேன், ஹக்கோ சென்டரில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் யார்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கிறேன் நான் ஆண்டவரை பற்றி சொல்லி போகிறதுக்கு? போய் சொன்னேன்னா சொல்லலையா? நான் எம்டிஹெச் படிக்கும்போது என்ன செஞ்சான்னு கேட்டேன், எம்ஆர்டியில் எப்படி ஊழியம் பார்க்குறது? எலிவேட்டர் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. எலிவேட்டர்னு என்னது? லிஃப்ட்டில் உட்காரோம், லிஃப்ட்டில் போகிறோம் இல்லையா? டெய்லி லிஃப்ட் எடுக்கிறீங்களா? எல்லோரும் நிறைய பேர் எடுப்பீங்க. லிஃப்ட்டில் அடுத்தவங்களை சந்திக்கிறீங்களா? சந்திக்கிறோம். எப்படி உட்காந்துருப்பீங்க? அந்த ஐயா அந்த பக்கம், இந்த அம்மா இந்த பக்கம். நல்ல வேலை நான் எல்லாத்தையும் அவர்களுக்கு பேசுவேன். நான் சின்ன பிள்ளை பெரிய ஆள்கிட்ட பேசிடுவேன். ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வாய்ப்பு. ஆண்டவரோட திருப்பணியின் ஊழியக்காரன். நான் ஒரு விசுவாசி மட்டும் கிடையாது, ஒரு மிஷினரியாக இருக்கிறேன். ஆண்டவரை மிஷினை எடுத்துக்கிட்டு போகிற ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்பதை நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். சில வேலைகளை நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியுது பாஸ்டர், ரொம்ப வெக்கமாக இருக்குது பாஸ்டர், எப்படி போகிறது? ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ஸ்டார்டிங் டபுள் இருக்குது எல்லாருக்கும். கொஞ்சம் குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை. அம்மா பார்த்துருக்குங்க, அம்மா வந்து பத்துக்கான்னு இருக்கும்போது முதல் ஸ்டெப் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படியே கையை பிடிச்சிட்டு போனால் நடக்கும், விட்டுட்டா அப்படியே உட்காந்துரும், இல்லை கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பிடிச்சிக்கிறோம். சில என்ன கீழே விழுந்து எந்திரிக்கும். ஆனால் அந்த குழந்தை நடக்க மாட்டேங்குதா? நம்மெல்லாம் அப்படி தானே இருந்தோம். ஸோ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஊழியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த முதல் படி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் சர்மமாக இருந்தால் கூட, பின்னாடி நாட்களில் கடவுளோட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோட ஊழியத்தின் பாதையில் திருப்பணியில் தேவ சித்தத்தை செய்வதற்கு எல்லாரும் முயற்சி செய்யும் பொழுது முடியாதது ஒன்றுமே கிடையாது. தேவலை உங்கள் மூலமாக அநேகர சபைக்கு கொண்டு வருவார். இன்றைக்கி நான் ஒரு சில பிள்ளைங்க நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க, எனக்கு நல்லா புரியுது, பார்த்துட்ருக்கேன். எனக்கெல்லாம் இன்னைக்கு கூட நான் தெருவில் போனாலும் சரி, எங்கே போனாலும் எப்படா ஆண்டவரை பற்றி சொல்கிறது, யார்டா பேசுறது, எனக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே, அந்த அர்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாச்சும் பேசணும், எப்படியாச்சும் சொல்லணும், எப்படியாச்சும் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் இங்கே வரலன்னா பரவாயில்ல, எங்கேயாச்சும் போங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். தூரமாக இருந்தாங்கன்னா எங்கேயாச்சும் பக்கத்தில் போங்கப்பா, முடிஞ்ச வாங்க, நான் உங்களுக்கு ஊழியம் பார்க்குறேன். ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் காலையில் கேட்க வேண்டிய காலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அடி எடுத்து வைக்கும்போது விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு கூட நான் வைக்கும்போது, தேவனை நான் நம்பும்போது தேவன் என்னை கரும்பிடித்து நடத்துகிறேன். இங்கே நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் அனுப்பிட்டு இருக்காரு. ஆபிரகாம் எங்கே போகணும்னு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் ஒன்று மட்டும் செஞ்சான், ஆண்டவர் சொல்ல கேட்க போயிட்டே இருந்தான். ஆண்டவர் நான் கரும்பிடிச்சு நடத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். எனக்கு சின்ன டெமோலாம் பண்ண முடியும், ஆனால் இந்த இடத்துல செய்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை நான் விட்டுறேன். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என் முன்னாடியே போயிட்டு இருக்கிறார். இஸ் வாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போது ஜெபம் பண்ணிட்டு வருவேன், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஆசீர்வதித்தா, எனக்கு சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேயும் சரி, ஆண்டவர் என்னோட கூட பேசணும், யாரையாச்சும் காமிங்க சுவாமி, எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஊழியம் செய்வதற்கு. அடுத்தவங்க கஷ்டம், அடுத்தவங்க பாரம், அடுத்தவங்க போராட்டம், எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு. ஓடி போய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆக இன்னைக்கு இந்த கால வேளையில் வேர் இஸ் காட் இஸ் காலிங் யூ டு கோ, எங்கே கடவுள் அங்கே உங்களுக்கு போக அழைக்கிறாருன்னு கேட்டு பாருங்கள். நாட் டு another, maybe it may not be other country, and there are many ways we can serve the community by going and serving the Lord. கடவுளுக்காக ஊழியம் செய்வது கடவுள் கொடுக்குற பெரிய பாக்கியம். ஆக வந்துடுவோம். 3 காரியத்தை நான் பேசினேன். இந்த வேத பகுதி அங்கே இருக்குது, நம்ம வாசிச்சிட்டோம். அடுத்த பகுதிக்கு வந்துடுவோம், பார்த்துருவோமா? வாசிங்க இன்னொரு பகுதி, 2வது வசனத்தை வாசிங்கம்மா எனக்காக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து இருப்பாய். போதும். 2வது வசனத்தை நின்றோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம், காட்ஸ் பிளான் ஃபார் ஆபிரகாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா முதல் பகுதி சொல்லுது, அவன் என்ன செய்கிறாரு, நான் உன்னையே ஆசீர்வதிக்க போகிறேன், ஓ மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். காட்ஸ் பிளான் ஃபார் அப்ரஹாம் வந்து ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை,
உங்களை ரட்சித்தது உங்களை மாற்ற ரட்சித்தது இல்லை, உங்கள் மூலமாக ஆண்டவருக்குள்ளே பலர் வழி நடத்துவது தான் ஆண்டோட திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது என்பான பிள்ளைகளே. எனவே நானும் நீங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் நினச்சிட்டு இருக்க வந்து சபையில் நிறைய கடவுள் அறியாத ஜனங்கள் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்களே, என் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களை ஆசீர்வதிச்சா தானே ஆசீர்வதிக்க முடியும். ஒரு முறை ஒரு கதை இருக்குது. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கணும்னா, யூ மஸ்ட் பி பிளெஸிங் டு மெனி பீப்புள். அதாவது ஆபிரகாம் மூலமாக இந்த உடைக்கப்பட்ட அல்லது சீரழிந்து போன உலகத்தை யார் மூலமாக தேவன் சீர்படுத்த விரும்புகிறார்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமை கொண்டு இந்த உலகத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த உலகத்தை செய்கிறார். நாட் ஆபிரகாம் chosen not to receive blessing and be a blessing, key principle for mission today. ஆக இந்த உலகத்தில் திருப்பணியின் அல்ல அருட்பணியின் அல்ல மிஷனரி ஊழியத்தின் அஸ்திபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை என்னை அழைத்ததுக்கு அஸ்திபாரம் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மாத்திரம் இல்லை, ஏன் மூலமாக நிறையா பேரை ஆசீர்வதிப்பதற்காக. அதுதான் மிஷன்ஸ். நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க. இன்றைக்கி இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை வீடு கட்டினீங்க என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது, எத்தனை பேருடைய வீடை கட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்றது முக்கியம் கிடையாது, எத்தனை பேர் உங்கள் மூலமாக சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா துணி போட்டிருக்கீங்க, எவ்வளோ கோல்டு சில்வர் போட்டிருக்கீங்க என்பது கிடையாது, எத்தனை பேர் ஒன்றும் இல்லாதவனுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதே போல் இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா இருக்கிறது கிடையாது, எத்தனை பேர் உங்கள் மூலமாக ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் போகிற இடங்கள்லாம் ஆண்டோட ஊழியக்காரியாக போயிட்டு இருக்கிறீங்க. அன்பான பிள்ளைகளே, நான் வேணா இங்கே நின்று மொழி நேரம் ஊழியக்காரனாக இருந்திருக்கேன். நான் ஈக்குவலாக சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கார். உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு சின்ன வேலை பார்க்கலாம், அது டிரைவராக இருங்க, என்ன ஊழியம் அங்கே பார்க்குறீங்களே. உங்களுக்கு நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது, நான் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறையா வாய்ப்பு கிடச்சிச்சு ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு. இப்போ ஹார்ட்லி நான் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவங்களை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். எனக்கு அப்போ போய் பார்க்குறேன் அப்பப்போ. ஆனால் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்ததை காட்டிலும் நான் செக்குலர் டீச்சராக வேலை பார்த்து வழி நடத்துனது நிறைய பேர் கடவுள்கள் வழி நடத்து. இன்றைக்கி வர சொல்லுவாங்க, சில ஃபோன் அடித்த பாஸ்டர் சார், நான் உங்கள் மூலமாக தான் ஏற்றுக்கிட்டேன் வந்திருக்கேன் சர்ச்சில். ஒருத்தன் பேர் முருகன்ற பேர். கேட்டால் முருகன் இப்போ கிறிஸ்டினாக இருக்கிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு. நிறைய பேர் வண்டியில் நடத்திட்டோம் நம்ம கடவுளுக்குள்ளே. அன்றைக்கி செக்குலர் வேர்ல்டில் இன்றைக்கி நீங்கள் நிறையா பேர் டெய்லி சந்திக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதத்தை வாசிக்கலாம். எனக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். எனக்காக வாசிங்க. வாசிக்கலாமா? வாசிங்க. வழியும் விளங்கும்படியாக இறங்கி ஆசீர்வதித்து பண்ணும். ஓகே. ஆக இந்த அருமையான வார்த்தையில் நம்ம கொஞ்சம் என்னோட ஸ்லைடு ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகே, எத்தனாவது மன்னிக்கணும். ஆக இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறார்? கடவுளுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு நோக்கம் ஆபிரகாம் இல்லை, ஆபிரகாம் மூலமாக அதான் காட்ஸ் ஹார்ட் ஃபார் த நேஷன்ஸ். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் தேவன். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். வேதம் எப்படி சொல்லுது? பவுல் அதை பற்றி அழகாக பேசுகிற பின்னாடி நாட்கள் நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம், எப்படி ஆவிக்குரிய ரீதியில் ஆபிரகாம் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தது காரணம் என்ன தெரியுங்களா? காட்ஸ் பர்பஸ் இஸ் நாட் ஜஸ்ட் பிளேஸ் இண்டிவிஜுவல் பட் பிரிங்ஸ் சால்வேஷன் டு ஆல் பீப்புள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டோட வருகை எப்போ தெரியுமா வரும்? இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படும் போது மட்டும்தான். எனவே mission and evangelism are optional, but the natural response being a blessed by God, blessed by God. ஆக ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வது நன்றி மறப்பது நன்றென்றது நன்றல்லது, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது. அப்போ நன்றி செய்த ஆண்டவருக்கு நன்றி. பாட்டெலாம் பாடுவோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்னையா நன்றி சொல்கிறீங்க? எப்படி நன்றி சொல்கிறீங்க? கடவுள் கொடுத்த நன்மையை யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே. கடவுள் என்னை ரட்சித்தார் சொல்ல மாட்டீங்களே. போய் ஒன்றும் சொல்ல வேணாம், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சார், ஆண்டோட கிருபையாக நான் நன்னால இருக்கிறேன், வாங்க நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க, முடிச்சு போச்சு. பெரிய பிரசங்கம் தேவை கிடையாது. உங்களை பற்றி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவளாக இருந்தார், அவரை பற்றி செய்த சின்ன காரியம் சொல்ல முடியுமா? முடியாதப்பா. அவர் கொடுத்த சிறு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாத. என்னால் தயவு செய்து ஒரு தொகையை எடுத்து வைங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். உங்கள் கொலீக்ஸ் இருக்காங்க, கூட்டிகிட்டு போங்க.
கஷ்டப்படுற கொலீக்ஸை பேசுங்க, வாங்க ஐ கிவ் அ கப், வாங்க நான் சாப்பாடு வாங்கி தரேன், உங்களுக்கு டீ வாங்கிக்கோ, $1 $1.5 கடவுள் ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடலாம். ஏழை இல்லைவனுக்கு காப்பி வாங்கி கொடுத்தா என்ன போச்சு? நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமே. You being a blessing to others. ஆக இது கடவுள் என்ன செய்கிறது? The promise of blessing, mission reflect God's heart. தேவன் என்னை ஆசீர்வதித்தது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2வது வசனம் சொல்லுது, வசனம் மறுபடியும் வாசி, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெரிய ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எதுக்காக ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு கேட்டிங்கன்னா, you will be blessing to many people. Be you are blessed. நாம் ஆசீர்வதிப்பட்டது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது போல் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றேன்னா, இந்த ஆசீர்வாதமும் அன்பும் கிருபையும் எனக்கு கடவுள் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார், டே பை டே, எவ்ரி டே, லிட்ரலி. ஸோ இது எங்கே போகுது? அது பெருக்கெடுத்து போய் எனக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. அது மஸ்ட் என்ன செய்யணும்? ஸ்பில் ஓவர் அரவுண்ட் எவ்ரிதிங். அதே போலவே இந்த ஓவர்ஃப்ளோ என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்லணும். இன்றைக்கி சபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லிம் சண்டே வரும்போது ஒரு நல்ல சந்தோஷம், செலிப்ரேஷன் தான் சொல்லுவோம். we are coming here to share God's goodness and mercy and joy that we receive from him. அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, அதே சந்தோஷத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சணத்தின் சந்தோஷத்தை என்ன செய்ய போகிறேன்? சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ரட்சிக்கப்பட்ட நாம க்ளூமி அப்படியே 6 o'clock மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அழகா ஆண்டவர் சிரிச்ச முகத்தோடு போய் ஊழியத்தை பார்த்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சபைக்கு வரவங்க எல்லாம் பிரதாய் நல்லா இருக்கும், பார்த்தீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சில சபைகள் போனால் அந்த 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 இது இருக்கும். நான் அப்படி தான் இது கொஞ்சம் சபைகள் இருந்திருக்கிறேன். நான் மக்களை புன்சிரிப்போடு உபசரித்து வரவேற்கிறது, கடவுள் அறியாத பிள்ளைங்கிட்ட அன்பாக பேசுறது. விசேஷமாக சபைக்குள்ளே நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார்ட்டையும் பேசுங்க. தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப ஈஸி இல்லையா? தெரியாதவங்ககிட்ட பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுக்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், ஆர் யூ ஹோல்டிங் ஆன் டு காட்ஸ் பிளெஸிங் டு ஃபார் யுவர் செல்ஃப்? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஆர் யூ ஷேரிங் வித் வித் அதர்ஸ்? ஆண்டவர்கிட்ட பற்றி பகிருங்க. மிஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பீங் டு கோயிங் ஓவர்சீஸ். சில வேலை நம்ம நினச்சிருக்கோம், ஊழியம் நான் திருப்பணினா எங்கே போகணும், நான் அந்த ஊருக்கு போகணும், அந்த இந்தியாவுக்கு போயிட்டுருக்கோம். சில நேரங்களில் அங்கே போனால் தான் ஊழியம் நடக்கும். அப்படி கிடையாதுங்கய்யா. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஊழியம் இருக்குயா. வாங்க 3வது கதைக்கு போயிடுவோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை ஆக. இது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பாடம் என்னென்னா, காட்ஸ் மிஷன் இஸ் குளோபல் மிஷன் சொல்லுவாங்க. என்ன மிஷன் அப்பா? என்ன மிஷன் அது? குளோபல் விஷன். ஆண்டவர் பார்க்கும்போது ஒரே தான், ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதான் அழகாக சொல்லியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபி. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கும்? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் கடவுள் கூப்பிடும்போது பூமினா அன்னைக்கு சின்ன கூட்டம், அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஆப்ரஹாம் ரிலிஜன், ஆப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லுவாங்க. 3 ரிலிஜனை, ஜூடாயிசம், இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. இதுக்கு ஒவ்வொரு எங்கே தான் இருக்குது? ஆப்ரஹாம் தான். எனக்கு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக போனால் எல்லாம் என்ன சொல்லுவான்? யாருடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க? நாங்கள் எல்லாம் ஆபிரகாம் பிள்ளைங்க தான். இப்போ நீங்கள் கடவுள் ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளை கிறிஸ்தவர்களாக யார்? ஆபிரகாம் பிள்ளைங்க தான். கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட், இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் என்ன செய்யலைன்னு கேட்டால் ஆபிரகாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ஆசீர்வதிப்பதற்கு இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆபிரகாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த உலகம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஊழியம் பார்க்கணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆக அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறின காரியம். அன்னைக்கு சொன்ன காரியம் இந்த 3வது வசனம், உனக்குள் பூமியில் சகல உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன பூமியில் உள்ள ஜனங்களான்னு கேட்டால் எப்படி நிறைவேறிச்சுப்பா? எப்படி நினைச்சு? இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இயேசு ஆபிரகாம் பிள்ளைங்களா இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவ மூலமாக. ஆபிரகாம் சந்தித்த தாவீதின் குமாரன் அவர் மூலமாக வெளியில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன்னா, ஆவிக்குரிய ரீதியில் நான் சாரீர ரீதியில் நான் என்ன செய்யலை, ஒரு நல்ல யூதனா இல்லை, நான் ஆபிரகாம் பிள்ளைகளாக இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறதுனால நான் ஆபிரகாமின் மகனாக இருக்கிறேன். ஆபிரகாம் தேவன் அழைத்தது நோக்கம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு அல்டிமேட் என்ன கேட்டேன், வாசிக்கலாம். ரெவலேஷன் 7:6 வாசிங்கம்மா. ஒரு ஆள் 7:9. பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும்
ம் ம் பிடித்து முன்பாகவும் ஆட்டுக்குட்டி. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் கிரேட் மல்டிடியூட் ஃபார் எவ்ரி நேஷன் அண்ட் ட்ரைப் அண்ட் லாங்குவேஜ் வில் வர்ஷிப் பிஃபோர் த த்ரோன் ஆஃப் காட். ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது இந்த உலகத்தில் பாஷையில் எல்லா விதமான உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்து ஒருவனும் வணங்கக்கூடாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஆபிரகாமுடைய திட்டத்தை நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவில். ஆக இந்த நல்ல கால வேலையில் என்னன்னு ரோல் ஆஃப் த மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரோல் ஆஃப் த மிஷன் ரோம் 10வது வசனம் 10வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறான். அவரை விசுவாசியாதவர்கள் தொழுது கொள்ளுவார்கள், கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இல்லாவிட்டால் போதும், டைம் இல்லை, இன்னும் நாளைக்கு வாசிப்போம். சமாதானத்தை கூறி நற்காரங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகான கால் தெரியுங்களா ஆண்டோட பாதத்தில். அதை குறித்து இன்னொரு நாளைக்கு செப்பரேட்டாக நம்ம பேசுவது. அழகான பியூட்டிஃபுல் ஃபீட்னு ஒரு பாயிண்டில் பேசலாம். ஆண்டவர் பாதத்தில் அழகான கால் எது தெரியுங்களா? என்னம்மா எதுமா அழகான கால்? நல்லா சுத்தம் பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்து வரைஞ்சி நீட்டு புண்ணு இல்லாமல் அழகாக இருக்கிறது, அப்படி தானே? அழகான கால்கள் ஆண்டோட சத்தியத்தை கொண்டு போகிற கால். சாவில் போகிறவொன்னே பாதாளத்துக்கு போகிறவொன்னே ஆண்டவருக்காக ஓடி போய் அவனோட வசனத்தை சொல்லி அவனை கூட்டிகிட்டு வர கால். அந்த கால் போகணுன்னா என்ன பண்ணணுமா? போகணுமா? காலெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது பின்னாடி பவுல் அதை பற்றி பேச சுவிசேஷம் என்னும் பாதரட்சைன்னு சொல்லுவார். பாதம் எதுக்கு கொடுத்துருக்கு? சுவிசேஷத்தை சுமந்து போகிறதுக்கு கொடுத்துருக்கு. ஆக இங்கே இன்னொரு முக்கியமான காரியம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவன் சுவிசேஷத்தை கேட்பான்? ரட்சிக்கப்படணும் இல்லையா? அவள் சபை அனுப்பணும், சபை அனுப்பப்படணும். நானும் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் இன்றைக்கி. அதனால தான் எந்த ஊரை விட்டு இந்த ஊரில் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். எங்கேருந்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நானும் பட்டு பிடிக்க தூக்கிட்டு போயிட்டு வரேன் ஆண்டவரே. நானும் ஆபிரகாம் மூட்டையை கட்டிட்டு போயிட வேண்டியிருக்கணும். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் விருப்பப்படுறேன் இன்றைக்கி கூட ஆண்டவர் சித்தமானா. ஆனால் உங்களை கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்க, இந்த டொமினோன்னு சொல்லுவாங்க, டொமினினோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை தட்டா முதுன்னு தட்டி அப்படியே விழுந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் வச்சுருப்பாங்க சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இதை தட்டி விடுவான் லைனாக அடிக்க வச்சுட்டு. ஒன்று தட்டினோன்னு என்ன செய்யும்? முதுன்னு எல்லாம் விழுந்து. அது ஒரு விதமான சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நம்ம சில வேலை உட்காந்து பார்த்துட்ருப்போம். இதை தான் இங்கிலீஷில் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. என்ன ரியாக்ஷன் இது? இன்னொன்று சொல்லுவாங்க ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரிப்பிள் தண்ணியில் ஊற்றினா ஒரு பெரிய வட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? சுவிசேஷ ஊழியம் அப்படி தான். என்னையே ஆண்டவர் தொட்டுட்டார். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் மற்றவனுக்கு பாஸ் டவுன் பண்ணணும். அதுதான் செயின். எப்படி டொமினோ ஒன்று தட்டணும்னு எல்லாம் முதல் தட்டி அடுத்தடுத்தது இந்த கடைசி வரை விழுகுதோ, அதே போல் ஆண்டோட ஊழியத்தின் பாதையில் என்னை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். இந்த திருப்பணிக்கென்று என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த விலையேற்பட்ட நற்செய்தி ஆண்டவராக இயேசுக்கிற நற்செய்தி எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சத்தில் என்னை ரட்சித்திருக்கிறார். என்னை ரட்சித்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த நற்செய்தியை நான் சும்மா வச்சுட்டு பூட்டி வைக்க மாட்டேன். வெளிச்சத்தை தெரியாத மற்றவங்களுக்கு இதை மற்றவங்க முன்னாடி எப்படியாச்சும் சொல்வதுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தம் என்ன தெரியுங்களா? இந்த லெட்டர் செயின்ஸ்ன்னு சொல்லி மார்மன் சர்ச் இருக்குது. அவன் வெள்ளையே சட்டையை போட்டுக்கிறான், டையை போட்டுக்கிறான், மூப்பர்னு இது போட்டுக்கிறான். வீடு விட ரெண்டு பாலிப பிள்ளைங்களாம் சுற்றுறாங்கப்பா வெளியில். அதை விட இப்படி இன்னொரு கூட்டம் இருக்குது, ஜெகோ விட்னஸ் இன்னொரு கூட்டம். அது வீடு வீடாக கதவை தட்டிட்டு கிடக்குது. அவன் சத்தியம் இல்லைன்னு நீ தான் சொல்கிற. உனக்கு சத்தியம் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டீங்க. அவன் பொய்யை வச்சுக்கிட்டு பொய்யா சொல்கிறான்ப்பா. பாருங்களேன், நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். அப்போ உங்கள்கிட்ட பொய் இருக்கா? உங்கள்கிட்ட சத்தியம் இருக்கா? அவங்கள்ட்ட சத்தியம் இருக்கா? வேதத்தை பார்த்து அவன் சொல்கிறதுலாம் பொய் தான், தப்பு தான். உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, டெய்லி சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நம்ம இப்படி காதில் கேட்டுட்டு அந்த சண்டையை விட்டுட்டு போங்கப்பா, இந்த ஆள் ஒருத்தர் பேசிக்கிட்டு கிடக்கிறாரு கேட்டுட்டு போகிறாரு. நான் ஏவலையே தான் நான் பார்ப்பேன். எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி. நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா, புரிய மாட்டேங்குதா? இல்லை புரியுதாம்மா எல்லாருக்கும்? தயவுசெய்து வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். பல வேலைகள் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுது. நம்ம சொல்கிறது புரியலை போல இவங்களுக்கு. நம்ம சும்மா எதோ பேசிட்டு உட்காந்துருக்குறோம். எனக்கு 1/2 மணி நேரம் வீணாக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். பாவம் அவங்க நேரத்தை நான் ஆக்கியபை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன் நான்.
ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, அதுக்கப்புறம் ஆக்ஷனே இல்லையே. நான் அடிக்கடி சொல்லி பார்த்துட்டேன், அப்பா நான் தனியாக தான் இருக்கேன், வாங்கப்பா என் கூட ஊழியம் பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். கூப்பிட்றாதீங்க பாஸ்டர், நான் வந்துடவே முடியாது, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. அதுக்கு நான் பிறந்த நாள்லாம் போவேன், கல்யாணம்லாம் போவேன், நல்லது கட்டதுக்குலாம் ஊர் சுற்றலாம் போயிடுவேன். ஆனால் ஊழியத்துக்கு பாஸ்டர் டோன்ட் கால் மீ ஒன்லி ஃபார் சண்டே மார்னிங். பரவாயில்ல, அட்லீஸ்ட் சண்டே வர்றீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அட்லீஸ்ட் சண்டேஸாக வர்றாங்களேன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஏதாச்சும் டைம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம். ஆனால் ஃபைனல் நான் இல்லையா ஆன்சரை கொடுக்கணும், மேலே ஒருத்தர் கூப்பிட்ருக்காருயா. என்னுடைய வேலை சொல்கிறது என்ன, என்னுடைய வேலை நான் என்னுடைய பாருங்களேன், இந்த பைபிள் பாருங்களேன், இந்த பைபிளில் சொன்னது தான் அப்படியே சொல்லணும், அதுதான் என்னுடைய வேலை. இதை விட்டுட்டு வெளியில் சொன்னால் அது நான் தப்பாக செய்கிறேன்னு அர்த்தம். அதனால நான் என்ன செஞ்சுட்ருக்கேன். ஆக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹூ ஷேர் வித் ஈவன் அது மோர் பீப்புள். ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க சுவாமி, நான் எப்படியாச்சும் ஊழியம் செய்யணும். உண்மையிலே இன்றைக்கி நான் சொல்கிறேன் தம்பி, நான் கடவுள் வேலையை விட்டுட்டு வரும்போது ஒரு ஹோப்பு கிடையாது. நான் உள்ளே வரும்போது ஊழியத்தில் என்ன பண்ண போகிறேன் எல்லாம் நினச்சான், ஒன்றும் இல்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் என் கைவிடவே இல்லையா, கைவிடவே இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்றுமே தூக்கிட்டு வரல, இந்த பைபிளை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். பைபிள் மட்டும்தான் கையில் இருக்குது. அதனால் எல்லாம் அப்படி நடத்துவார்னு எனக்கு தெரியாது. என்னை நடத்தின விதத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கிடைக்கல, ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டாருன்னு கேட்டிங்கன்னா கைவிடலையா? ஆபிரகாம் கைவிட்டாராயா? விடலை. அவன் சொந்தத்தை விட்டான், சொந்த நாட்டை விட்டான், சொந்த ஜனத்தை விட்டான், சொந்த குடும்பத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டு 1800 கிலோமீட்டர் தள்ளி வந்தான். அவன் வாழ்க்கையில் அவன் மூலமாக இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் மனசு வச்சிங்கன்னா. வயசு இல்லை காரணம். ஆபிரகாம் வரும்போது 75 வயசு. நீங்கள் சொல்லலாம், எனக்கு தாத்தா ரொம்ப வயசாச்சு பாஸ்ட். மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆக இன்றைக்கி நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய ஜனங்க ஆண்டவர் அறியாத ஜனங்க அங்கே உட்காந்துட்ருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க? எத்தனை ஊழியத்தை நீங்கள் தாங்க போகிறீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கொடுக்க விரும்புகிறீங்க? ஐயா உங்களுக்கு தெரியல, வாங்க என் கூட நம்ம சேர்ந்து போகலாம். நான் ஸ்லம்மில் போகிறேன், எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவர் இல்லாத ஜனங்களை வழி நடத்தணும். எனக்கு வீடு கட்டுறதுல எல்லாம் சந்தோஷம் கிடையாது, அந்த ஊர் இந்த ஊர் போகிறது சந்தோஷமாக நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஆண்டவர் இல்லாத ஊர்லலாம் சபையை கட்டி கொடுக்கணும், ஆண்டவர் இல்லாத ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணணும். என் வீடு நான் ஒருத்தன் தான் 10 தூக்குவேன். இப்போ சபை கட்டினா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, இந்த சபையை கட்டியிருக்காங்க, எத்தனை பேரோட ஆசீர்வாதம். நான் போன பிறகு இன்னும் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. என் வீட்டில் நான் இருக்கிற வரை உட்காந்துக்கிட்டு ஜங்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இழுத்து போட்டிக்கிட்டு அது எவனா விட்டு போயிடுவான். அதனால் வீடெல்லாம் கட்டிக்கங்க, ஆனால் வீடு ஆண்டவருக்கும் கொடுங்க. ஜெபிங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. முடிஞ்சால் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஊழியம் பார்ப்போம். என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களே, வாங்க வேகமாக பார்த்துருவோம். நான் எப்படி பண்ணணும்? ஒபே த கால் டு கோ. இஃப் காட் கால்ஸ் யூ டு கால், இப்போவே ஒபே பண்ணுங்க. டோன்ட் பி டுமாரோ. அன்பான பிள்ளைகளே, ரெண்டாவது, பி அ பிளெஸிங் டு த நேஷன்ஸ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், இன்னொன்று இந்த இடத்துல சொல்லணும், ஜாதி பார்க்காதீங்க, மாஷை பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க. ஆண்டோட ஜனங்க எங்களுக்கு அந்த கவுன்சிலிங், பிப்ளிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு கவுன்சிலிங்கில் சொல்லும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே சொல்லுவாங்க, ஆல் பீப்புள் கிரியேட்டட் பை காட். குடிகாரன், ஐயோக்கே, திருடன், கொலைகாரன், கொள்ளை அடிக்கிறவன், அந்த பாஷக்காரன், இந்த பாஷக்காரன், நல்லவன், கெட்டவன், ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஆண்டோட பார்வையில் ஆண்டோட படைப்பு. வேறு எதையும் பார்க்கக்கூடாது. ஒரு ஊழிய கடவுளோட பிள்ளைங்க பார்க்கும்போது, கிறிஸ்துவின் கண்களோடு பார்க்கும்போது வேறு எந்த பாகுபாடும் நமக்கு தெரியாது. இப்போ உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, படித்தவனா, படிக்காதவனா, இந்தியக்காரனா, ஊழிக்காரன், எந்த காரணம் இருந்தால் எனக்கு ஆண்டவர் என்னை காமிக்கிறாருன்னா ஆண்டவர் அவனை அனுப்பி கொடுக்குறாரு முன்னாடி. இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்களேன், சபைக்கு உள்ளே யார் உள்ளே வந்தாலும் நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா? ஆண்டவர் கொண்டு வந்தார். இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, நீங்கள் நினைக்க நீங்களாக வந்திருக்கலாம், நீங்கள் நினச்சிக்கு போய்ங்க, நீங்களாம் வரல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப முக்கியம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தையிலேருந்து ஒவ்வொருத்தரும் இந்த சபைக்கு ஆண்டவர் முக்கியமானவங்க. அவன்கிட்ட நான் பேசணும். பேசாமல் போனால் வருத்தப்படுவேன், என்னடா அவங்க சந்திக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாத்தையும் பேச பாருங்கள். மூணாவது முக்கியமான காரியம், ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ராமிஸ் இன் மிஷன்ஸ். ஆண்டவர் தேவைகளை எப்படி சந்திப்பார், எப்படி ஊழியத்தை கொடுப்பார், எப்படி வழி நடத்துவார். இன்றைக்கி வரை நான் நிறைய யார்ட்டையும் பெருசாக கேட்டதே கிடையாது, ஊழியத்துக்கு கொடுங்க வைங்கன்னு சொல்லிட்டு. கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுங்க. ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார், என்னால் முடிஞ்சது நான் ஊழியத்தை செஞ்சுட்டு. இன்றைக்கும் நான் ஒரு 4-5 ஊழியத்தை நான் செஞ்சிட்ருக்கேன். சில ஊழியங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், அந்த ஊழியத்தை தாங்கிறது. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்குல்ல, சில இடங்கள் ஊழியம் பண்ண முடியல, நான் யாருக்கா உதவி செஞ்சு ஊழியத்தை செய்யுங்க, நான் விசாரிக்கிறேன். எனவே நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். கடைசியில் பார்த்துக்குங்க, மிஷன் நாட் ஹியூமன் ஐடியா பட் இஸ் காட்ஸ் இட்டர்னல் பிளான். இது வந்து மனித சிந்தனை கிடையாது, ஆண்டவர் கொடுக்குறது. we may faithfully participate in bringing the nation to Christ. ஆக உண்மையாக என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தில் வரணும். ஆக 3 காரியங்களை பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, கீழ்ப்படிந்து காணப்படணும். எனவே தேவன் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். நம்ம எல்லாம் கண்ணுமூடி ஜெபித்து திருவிருந்துக்கு கடந்து போகலாம்.